மணி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இது என்டையர் எலெக்ஷனோட மொத்த ப்ராசஸையுமே திமுக கூட்டணி வெசஸ் என்டிஏன்னு கட்டுறது மூலமாக, டெல்லின்னு கட்டுறது மூலமாக அதிமுக ஒரு பொருள் கிடையாதுங்க, நாங்கள் நேராக டெல்லியை பார்க்குறோம், பாஜகவை பார்க்குறோம், மோடி அமித்ஷாவை பார்க்குறோங்கிற இந்த பொலிட்டிக்கல் பெர்செப்ஷனுக்குள்ளே இந்த எலெக்ஷனை நிறுத்தணுங்கிற திமுகவோட சக்ஸஸ் ஆகுமா? அது சரியா? இல்லை, அவங்க 2 காரணத்தினால இதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஐயா மோடி அவர்களுடைய எழுச்சியும் இந்திய அரசியலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததும் ஒரே இடத்துல தான் நடந்தது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக இருந்தாலுமே கூட மோடி எதிர்ப்பின் மூலம்தான் அவங்க அந்த எதிர்ப்பை ரொம்ப கூர்மைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க வருவதற்கு அது பெரிய அளவில் அவங்களுக்கு உதவியாக இருந்தது. அதற்கு பிறகு அது ஒரு காரணம் திமுகவோட பார்வையில். இன்னொரு காரணம் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்குது, பாரதிய ஜனதா அதை என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னமுமே அது என்டிஏ அரசுங்கிற இடத்துலையே ஐயா அமித்ஷாவும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, ஐயா மோடி அவர்களும் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழக பாஜக தலைவர்கள் அது ஐயா எடப்பாடி தலைமையிலான அரசு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டாலுமே கூட தேசிய தலைவர்கள் இன்னமும் அதை பெருசாக என்டோஸ் பண்ணலை. அப்படிங்கிற காரணத்தினால இந்த 2 காரணங்களால் நாம் இந்த நரேட்டிவில் போகிறது அப்படிங்கிறது தங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த நரேட்டிவை அவங்க எடுக்கிறதன் மூலம் அதிமுகவிற்கான இடத்த அவங்க சுருக்குறாங்க. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியோடு நீங்கள் உரையாடுறது மோதுறது அப்படிங்கிறது வேற, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களோடு மோதுவது உரையாடுவதுங்கிறது வேறு. ஏன்னா அந்த 11 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற கோட்டை உங்களோட 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பக்கத்தில் கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம். எதிர்க்கட்சியோட மோதுறது உரையாடுறது வேறு. இதில் 3வது சக்தியாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு புதிய சக்தியாக எழுச்சி பெற்று வரக்கூடிய ஐயா விஜய் அவர்களோட நாங்கள் எந்த விதத்துலையுமே உரையாட மாட்டோம். அப்போ எங்கள் உரையாடல் முழுக்க முழுக்க மத்தியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த ஃபார்முலாங்கிறது அவங்களுக்கு 2021 19 தேர்தலில் பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு, 21 தேர்தலில் கை கொடுத்துருக்கு, பிறகு 24 தேர்தலில் கை கொடுத்துருக்கு. அதனால் 26 தேர்தலையும் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது இதில் ஒரு பிம்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு ஃபிகரை அந்த எதிர்ப்பை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுறது. அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த எதிர்ப்பை அவ்வளோ கூர்மையாக வைத்து கொள்ளலை என்றாலுமே கூட அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப அப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை இந்த தேர்தலில் அவங்க ரொம்ப கூர்மைப்படுத்துவதன் வழியாக நாம் அஇஅதிமுகவோட உரையாடுவதற்கான இடத்தையும் அவங்க தவிர்க்கிறாங்க, தாவேகாவோடு உரையாடுவதற்கான இடத்தையும் தவிர்க்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அது வெற்றியை கொடுத்ததுனால அந்த ஸ்ட்ராட்டஜிலே நம்ம போவோம். இல்லை, களத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை, அதிமுக களத்தில் பலவீனமாக இருக்குது, அதனால் பாஜகவை திமுக எதிரியாக முன்வைக்குதா? பாஜகவை எதிரியாக முன்வைக்கிறதுனால ஏற்கனவே பலவீனமாக இருக்க அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்த முடியுங்கிற புள்ளியிலிருந்து அதை நகர்த்துறாங்களா? உங்களோட பதிலில் இந்த நடுவில் வர்ற அதிமுகங்கிற போர்ஷனையே காணும். ஆமாம், அது என்னென்னா அஇஅதிமுக இன்றைக்கி வலிமையாக தான் இருக்குது. ஏன்னா 1977 இருந்து தமிழக சட்டமன்றத்துக்கான அல்லது பாராளுமன்றத்துக்கான சண்டைங்கிறதே இளையா சூரியனா அப்படிங்கிறது தான். இதில் இளையா சூரியனா அப்படிங்கிற இந்த இதில் அது சூரியனா இளையா கூட இல்லை. ஏன்னா அவங்க தானே அந்த போட்டி வந்தப்போ 3 தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, 2வது 7 தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, 4 தேர்தலில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, சூரியன் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் எண்ணிக்கை அடிப்படையில் இளையா சூரியனா, அண்ணனை முதல்ல சொன்னான்னா தம்பியை முதல்ல சொன்னான்னா அது எல்லாம் ஒன்று தான் திராவிட அரசியலில். ஆக இந்த இடத்துல அப்படியாப்பட்ட ஒரு நரேஷன் வந்திருக்கு. இன்றைக்கு அஇஅதிமுக ஐயா எடப்பாடிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த கட்சி. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க, ஐயா செங்கோட்டையன் தாவேக்காக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு இந்த தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுற இடத்துல ஐயா எடப்பாடி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, வழக்குகள் எல்லாமே நீர்த்து போயிடுச்சு. அப்போது அஇஅதிமுக இந்த தேர்தலில் பலமாக தான் களத்தில் இருக்குது. ஆனால் பெர்செப்ஷனில் அந்த இடத்த நம்ம அஇஅதிமுக எனக்கு நீங்கள் புரிய வைங்க. 2016 பேரவை தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுகிற போது 40%. ஆமாம், 24 அது 20%. அதனால இப்போ நீங்கள் அதிமுகவை கம்ஃபர்ட்டாக எடப்பாடி வச்சுக்கிட்டாப்ல. ஆமாம், தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக இப்போ இருக்கு, எம்ஜிஆர் அதிமுக, ஜெயலலிதா அதிமுக, எடப்பாடி அதிமுக. முதல் 2ல் இருந்த அதே வலிமையோட அதிமுக இருக்குன்னு சொல்றாங்க. அஇஅதிமுக இந்த மண்ணை 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சிங்க. இந்த நேரடி கேள்வி, எம்ஜிஆர் அதிமுக, ஜெயலலிதா அதிமுக மாதிரி எடப்பாடி அதிமுக களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு
77 தேர்தலில் என்ன எதிர்ப்பை காட்டியதோ, நீங்கள் கேட்குற மாதிரியே 89 தேர்தலில், 91 தேர்தலில், 96 தேர்தலில் எப்படி எதிர்த்து நின்றதோ அதே அஇஅதிமுக இன்றைக்கு அதே பலத்தோட 2026 எதிர்த்து நிற்கும். ஏன்னா அதை நீங்கள் ஜெயலலிதா அம்மா ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சியாக, ஒரு பெரிய பிராந்திய கட்சியாக அதை வளர்த்தெடுத்தாங்க. அதில் இருந்து சிலர் வெளியேறியிருக்காங்க, சிலர் போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஐயா எடப்பாடி 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியிலேருந்து இறங்கும்போது அவரோட மனசில் என்ன இருந்திருக்குன்னா, இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நம்ம வரணும் அப்படின்னு நினச்சாரு. அந்த இடத்த அவர் இன்றைக்கு அடைஞ்சிட்டாரு. அப்போ அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற இடத்துக்கு கீழே, அவரோட தலைமையின் கீழே அது ரொம்ப வலிமையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அஇஅதிமுக பாஜகவோட எப்படி உரையாடுதுன்னு பாருங்கள். 19 தேர்தலில் எத்தனை இடம் கொடுத்தாங்க, 21 தேர்தலில் எத்தனை இடம் கொடுத்தாங்க, 24 தனியாக பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் 21% வாக்குகள் அஇஅதிமுக வாங்கிச்ச. ஒரு புறம் ஐயா நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர், இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் மிகவும் கொண்டாடப்பட்ட ஐயா ராகுல் பிரதமர் வேட்பாளர். இந்த 2 பேருக்கும் நடுவில் பெரிய பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் ஐயா எடப்பாடி 21% வாக்குகள் எடுத்தாங்களே. அதே மாதிரி பாஜக கூட அவர் தொடர்ந்து 8 ஆண்டு காலம் உரையாடி இருக்காரு. என்னைக்காவது தொகுதியை அதிகமாக கொடுத்துருக்காரா? இல்லை அந்த எந்த இடத்துலையாவது அவர் தன்னுடைய கொள்கைகளையோ எதையுமே விட்டு கொடுக்காம கட்சி இன்றைக்கு அவரிடம் முழுமையாக இருக்கிறது. அதனால் களத்தில் அஇஅதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் பெர்செப்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப கிளவராக ஒரு வேலை பார்க்குறாங்க. என்டிஏவுக்கு உள்ள பாஜக இருக்கு, நாங்கள் என்டிஏவை எதிர்க்கிறோம், தமிழ்நாடுனா திமுக, டெல்லினா என்டிஏ அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நரேட்டிவை ரொம்ப ரிஃபைன் பண்ணி ஃபைனஸ்டாக கொண்டு அவங்க நிறுத்துறாங்க. வலிமையான அதிமுகன்னு நீங்கள் சொல்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். 2024 எடப்பாடி எடுத்த 21, என்டிஏ எடுத்த 18, அது ரெண்டும் அப்படியே வர்ற மாதிரி இருந்தால் இப்போவே உங்கள் கணக்குப்படி ஏடிஎம்கே அரௌண்ட் 40 இருக்காங்களே. நான் அதனால தான் சொல்கிறேன், நம்ம என்னன்னா உங்கள் லாஜிக் படி அரௌண்ட் 40 ஏடிஎம்கே இருக்குன்னா திமுக என்னவா இருக்கும், தாவேக்கா என்னவாகும்? இல்லைங்க, நீங்கள் அப்பனா அஇஅதிமுக ஒரு பலத்தோட இருக்குன்னு ஏற்றுக்கிறீங்கல்ல. நான் உங்களை கேட்குறேன், நான் ஏற்றுக்கல. இந்த 20, 18 சேர்ந்தா மேக்ஸில் தான் 38 ஆகும். இல்லைங்க, பொலிட்டிக்காக 38 ஆகாது. அது அதாவதுங்க, அன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் தனியாக களம் கண்டாங்க. என்டி எதில் பாஜகவோட கூட்டணியில் களம் கண்டாங்க. அப்போ நீங்கள் 2021 தேர்தலில் ஒரு என்டிஏ அணி இருந்தது, 2024 ஒரு என்டிஏ அணி இருந்தது. இப்போது 2026 உள்ள என்டிஏ அணி, இப்போ 24 இருந்த ஐயா ஓபிஎஸ் வெளியே போயிட்டாங்க. மற்ற எல்லாருமே ஏறக்குறைய அதே அணியோடு இருக்காங்க. அஇஅதிமுகவோட இருந்த தேமுதிக மட்டும் வெளியே போயிருக்காங்க. அப்போது ஏறக்குறைய 2021 இருந்த என்டிஏ அணி அதே பலத்தோடு இருக்குது. ஆனால் அஇஅதிமுக அன்னைக்கு இரட்டை தலைமையாக இருந்தது, இன்றைக்கு ஒற்றை தலைமையாக இருக்குது. அப்போ அந்த ஒற்றை தலைமைங்கிறது அந்த கட்சிக்கு தேர்தலில் இடங்களை கொடுக்கறதுல, ஏனைய விஷயங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தோடு தான் அஇஅதிமுக வருது. அதை எதிர்கொள்ள வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு இடத்துல இருந்து ஒரு தாக்குதல் வருகிற பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயல்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நரேட்டிவ் பாலிடிக்ஸில் எப்போதுமே ஒரு முன்கை எடுப்பாங்க. அந்த முன்கையை இந்த தேர்தலில் அவங்க ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப நீண்ட காலமாகவே அந்த இடத்துல அவங்க எடுத்துகிட்டே வராங்க. அப்போ என்னன்னா, அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாஜகவோட ரொம்ப இணங்கி போகிறீங்க, பாஜக உங்களை கபலீகரம் பண்ண பார்க்குது, இந்த மாதிரியான விஷயங்களோட சேர்த்து என்டிஏ கூட்டணிக்குள் அஇஅதிமுக இருக்கிறது, நாங்கள் என்டிஏவை எதிர்க்கிறோம். என்டிஏனா யார்? டெல்லி. நாங்கள் யார்? தமிழ்நாடு. தமிழ்நாடுனா நாங்கள் எப்படி ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம்னு ஒன்று சொன்னாங்க. அந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையவே அவங்க திமுக இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த தேர்தலை அவங்க வெல்வோம் ஒன்றாகன்னு இப்போ ஒரு வழிக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா. அப்போ என்னன்னா, நாங்கள் தமிழ்நாடு, என்டிஏ டெல்லி, இந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக தாவேக்கா பற்றி அவங்க பேசுகிறத தவிர்த்துடுறாங்க. இப்போ நம்ம 2 பேருக்கும் தான் போட்டி. தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப முதன்மையான ஆட்கள், நீங்கள் என்டிஏல ஒரு பாகமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் அஇஅதிமுக இது போன்ற நரேட்டிவ் எல்லாம் எப்போதுமே திமுக என்ன பேசினாலும் அவங்க ரொம்ப மௌனமாக தான் எதிர்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இப்பவும் எதிர்கொள்கிறாங்க.